ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட். நானே நல்ல மேய்ப்பன். இதற்கான வசனம் யோவான் 10:14 சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். 15 சொல்லுகிறது, நான் என்னுடையவர்களை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஒரு அருமையான ஒரு தகப்பனாக, தாயாக, மேய்ப்பனாக, போஷிக்கிறவராக, பராமரிக்கிறவராக, பாதுகாக்கிறவராக தேவன் இருக்கிறார். இயேசு தேவனை அறிந்திருக்கிறார். அதே வண்ணமாக இயேசு தேவனை அறிந்திருக்கிறார். தேவன் இயேசுவை அறிந்திருக்கிறார். இயேசு தன்னுடைய பிள்ளைகளாகிய ஆடுகளை அறிந்திருக்கிறார். தேவனுடைய சத்தத்தை இயேசு கேட்கிறார், அதன்படி செய்கிறார். இயேசுவின் சத்தத்தை ஆடுகள் அறிந்திருக்கிறது. அந்த ஆடுகள் இயேசுவுக்கு கீழ்ப்படியும் போது அது ஜீவன் பெற்றவர்களாய் இருக்கிறது. ஆடுகளுக்காக அந்த மேய்ப்பன் தன்னுடைய ஜீவனையை கொடுக்க தயாராக இருக்கிறார். நாம் தேவனிடத்தில் நல்ல ஆடுகளாக மேய்ச்சலுக்குள்ளாக இருப்போம் என்றால், கீழ்ப்படிந்திருப்போம் என்றால், நாம் ஜீவனை பெறுகிறோம், போஷிப்பை பெறுகிறோம். அது மட்டுமல்ல, தொழுவத்தில் இல்லாத ஆடுகளையும் நாம் மீண்டுமாக தேவனுடைய தொழுவத்துக்கு கொண்டு வரத்தக்கதான் அந்த நலனையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.